பணிகள் நடைபெற்றிருக்கிறது. மீதமுள்ள பணிகளும் வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். மெட்ரோ பணிகளால் ஏற்பட்ட அந்த சாலை பாதிப்பு அவங்க தரப்புல தான் சரி பண்ணுவாங்க இல்லை மாநகராட்சி? இல்லை, மெட்ரோ துறை சார்ந்து 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெர்மிட் வாங்கிட்டு பண்ணுவோம், அழைத்தாறு இணைக்கும் இருக்குது. ஸோ சிலது வந்து மெட்ரோ துறை சார்ந்தவர்களே வந்து அந்த பணிகள் நிறைவேற்றுவார், சிலது வந்து மாநகராட்சி சார்பாக நிறைவேற்றுவார். தொடர்ந்து மேற்கொண்டு வரீங்க. இதில் பொதுமக்கள் கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. இந்த தண்ணீர் பிரச்சனை என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? பொதுமக்கள் அதிகபட்சமான கோரிக்கைகள் வந்து டெப்ரிஸ் ரிமூவல் வந்து சொல்லியிருக்காங்க, குப்பை அகற்றுமாறு தெரிவித்திருக்காங்க. இப்போ நம்ம கெனாலுக்கு உட்பட்ட பகுதினால இங்கே அதிக குப்பைகள் சேரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால குப்பைகள் அகற்றும் பண்ணி தெரிவித்திருக்காங்க. சில பேர் ஸ்ட்ரீட் லைட்டு 1 or 2 ஏரியில் அப்படின்ற பட்சத்தில் அது சரி செய்யுமாறு செய்திருக்காங்க. இந்த மாதிரி சிறு சிறு குறைகள் மட்டும்தான் தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் நேற்று அம்பத்தூர் பகுதி ஆய்வினை மேற்கொண்டோம். அந்த பகுதிகளில் வந்து புதிதாக மருத்துவமனை வேணும் அப்படின்றத தெரிவித்திருந்தாங்க. ஸோ வரக்கூடிய நிதியாண்டில் வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த கொஞ்சம் முன்னாடி நீயே சொல்லுங்கண்ணா, நீங்களே சொல்லுங்க. கடந்த கால ஆட்சியை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தால் அதிகாரிகளை, உள்ளாட்சி பிரதிநிதிகளை, சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, ஏன் அந்த மாவட்ட அமைச்சர்கள் கூட குறை சொல்வதற்காக அவருடைய தேவைகளுக்காக அலைந்து திரிந்து மக்கள் அழுத்து போன காலங்கள் உண்டு. மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் உயிரினும் மேலான இந்த இயக்கத்துடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், இவருடைய ஆட்சியில்தான் மக்களை தேடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் வருகின்றோம், மண்டல குழு தலைவரும் வருகின்றோம், சட்டப்பேரவை உறுப்பினரும் வருகின்றோம், நாடாளுமன்ற உறுப்பினரும் வருகின்றோம், ஏன் அதிகப்படியாக பெருநகரத்துடைய மேயரும் வருகின்றார், அமைச்சர் என்ற முறையில் நாங்களும் வீதிக்கு வருகின்றோம். இந்த பணி தொடர்ந்து எங்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். இந்த பணியினுடைய நோக்கம் தூய்மையான பகுதி, குப்பை இல்லாத நகரம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் செல்வதற்குண்டான சூழல், உடற்பயிற்சிக்கு தேவையான பூங்காக்கள், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எரிகின்ற மின்சார விளக்குகள், தடையில்லா மின்சாரம்,